ஓம் சாந்தி. இன்று 29/7/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தன்னுடைய சுய தர்மத்தில் நிலைத்திருந்து தங்களுக்குள் அன்போடு ஒருவருக்கொருவர் ஓம் சாந்தி சொல்லவும். இது கூட ஒருவருக்கொருவர் மரியாதை அளிப்பதாகும். கேள்வி: பக்தியில் கூட பகவானுக்கு பிரசாதம் படைக்கிறார்கள். இங்கு குழந்தைகளாகிய நீங்களும் படைக்கிறீர்கள். இந்த பழக்கம் ஏன்? பதில்: ஏனென்றால் இது கூட அவருக்கு மரியாதை அளிப்பதாகும். சிவபாபா நிராகாரர், எதையும் அனுபவிக்காதவர் என்பது உங்களுக்கு தெரியும். சாப்பிடுவதில்லை, ஆனால் வாசனை சென்றடைகிறது. அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் பதித பாவன பாபா ஆவார். எனவே நிச்சயமாக அவருக்கு பிரசாதம் வைக்க வேண்டும். பாடல்: நம்முடைய தீர்த்த யாத்திரை தனிப்பட்டது. ஓம் சாந்தி. குழந்தைகளின் மனதிலிருந்தும் கூட ஓம் சாந்தி எழுகிறது. யாருக்காவது நமஸ்காரம் கூறினால் அவர்களும் திரும்ப நமஸ்காரம் என்கிறார்கள். இங்கே தந்தை ஓம் சாந்தி என்றார். ஆகவே அனைத்து குழந்தைகள், இவருடைய ஆத்மா உட்பட அனைவரின் மனதில் இருந்து ஓம் சாந்தி என்றார். நாம் ஆத்மா ஓம் சாந்தி சொரூபமானவர்கள் என்பது வரும். பதில்: மரியாதை அளிக்க வேண்டும் அல்லவா? இது பதிலாகி விட்டது அல்லவா? வேறு யாரும் இவ்வாறு பொருளுடன் கூற முடியாது. பாபா ஞான சூரியன் சாந்தி ஓம் சாந்தி என்கிறார். ஞான சந்திரன் கூட ஓம் சாந்தி என்கிறார். ஞான நட்சத்திரங்கள் கூட ஓம் சாந்தி என்கிறார்கள். நட்சத்திரங்களில் அனைவரும் வந்துவிட்டனர். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு சுய தர்மம் பற்றி தெரிந்து விட்டது. அதாவது நாம் சாந்தி சொரூபமானவர்கள், சாந்தி தாமத்தில் வசிக்க கூடியவர்கள். இது உங்களுக்கு நிச்சயமாகிவிட்டது. நீங்கள் ஆத்மாவை சரியாக தெரிந்து கொண்டீர்கள். மகான் ஆத்மா, பாவ ஆத்மா என்று கூட கூறப்படுகிறது. ஆத்மாதான் ஒரு உடலை விட்டு இன்னொன்று எடுக்கிறது. ஆனால் ஆத்மாவின் உண்மையான அறிமுகம் யாருக்கும் இல்லை. ஆத்மாக்களாகிய நாம் எவ்வளவு சிறிதாக இருக்கிறோம். 84 பிறவிகளின் நடிப்பை நடிக்கிறோம். இது உங்களுக்கும் தெரியவில்லை, வேறு யாருக்கும் தெரியவில்லை. இப்போது நீங்கள் எதிரில் அமர்ந்திருக்கிறீர்கள். தந்தையை தன்னுடையவராக்கி கொண்டீர்கள். குழந்தைகள் சொத்து அடைவதற்காக தந்தையை தன்னுடையவராக மாற்றிக்கொள்கிறீர்கள். ஆத்மாக்களாகிய நம்முடைய எல்லையற்ற தந்தை இந்த பிரம்மாவின் உடலில் வந்திருக்கிறார். பிரம்மாவின் உடலில் வந்து ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை உருவாக்குகிறார்கள் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். போன கல்பத்தில் கூட ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம், அதாவது சூரிய வம்சத்தின் தர்மம் ஸ்தாபனை ஆனது. இந்த ஸ்தாபனை காரியத்தை கல்பமாக பாபாதான் செய்கிறார். அவருக்கு பகவான் என்று கூறப்படுகிறது. துக்கத்தை நீக்கி சுகம் கொடு என்று அனைவரும் பகவான் தந்தையிடம் கேட்கிறார்கள். சுகம் கிடைத்து விடுகிறது என்றால் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே கேட்கிறார்கள், ஏனென்றால் துக்கம் இருக்கிறது. அங்கே எதையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் அனைத்தையும் கொடுத்துவிட்டு சென்று விடுகிறார்கள். ஆகையால் சத்தியுகத்தில் யாரும் பாபாவை நினைப்பதில்லை. குழந்தைகளை நாம் உலகிற்கு அதிபதியாக்குகிறேன் என பாபா கூறுகிறார். இந்த பாபாவிடமிருந்து நாம் மீண்டும் சுகதாமத்தின் ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறோம் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சுகத்தை அடைகிறீர்கள். பக்தி மார்க்கம் எப்படி நடக்கிறது என்று உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. மனித சிருஷ்டி என்ற மரம் எவ்வாறு உருவாகிறது, வளர்கிறது, அழிகிறது, அல்லது நாடகத்தின் முதல் இடை கடை என்ன
இது மனித சாகார உலகம் ஆகும். அது நிராகார ஆத்மா உலகம் ஆகும். நாம் முழுமையாக அரைக்கல்பம் பக்தி செய்தோம் என குழந்தைகள் புரிந்து கொண்டீர்கள். இப்போதே கலியுகத்தின் முடிவாகும். சங்கமத்தின் சொத்து கிடைக்கிறது. இது குழந்தைகளுக்கு நன்கு புரிய வைக்க வேண்டும். இப்போது நாம் சங்கமத்தில் இருக்கின்றோம். இதை குழந்தைகளாகிய நீங்கள் தான் புரிந்து கொள்கிறீர்கள். எதுவரை அறிமுகம் கொடுக்கவில்லையோ அதுவரை வேறு யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். நிச்சயம் சங்கம யுகம் வருகிறது. அப்போது பழைய உலகம் புதிதாக மாறுகிறது. இது முழுவதும் பழைய உலகம் ஆகும். இதற்கு கலியுகம் என்று பெயர். முதலில் முழு உலகத்திலும் ஒரே ஒரு தர்மம்தான் இருக்கிறது என்பது கூட நீங்கள் அறிகிறீர்கள். புது உலகத்தில் பாரத கண்டம் மட்டும் இருக்கிறது. மிக சில மனிதர்களே இருக்கிறார்கள். புதிய உலகிற்கு தான் சொர்க்கம் என்று கூறப்படுகிறது. இதன் மூலம் புது உலகில் புதிய பாரதம் இருந்தது என்பது நிரூபணமாகிறது. இப்போது பழைய உலகத்தில் பழைய பாரதம் இருக்கிறது. புது உலகம் புதிய பாரதம் புது டெல்லி வேண்டும் என காந்தி கூட கூறினார். இப்போது புதிய பாரதம் அல்லது புது டெல்லி இல்லை. புதிய பாரதத்தில் இந்த லட்சுமி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது. இப்போது அதே பாரதத்தில் ராவணனின் ராஜ்யம் இருக்கிறது. புதிய உலகம் புது டெல்லி. இந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது என்பதை கூட எழுத வேண்டும். புது உலகத்தை உருவாக்கக்கூடியவர்களே இதை புரிந்து கொள்வார்கள். பிரம்மா மூலமாக புது உலகம் சொர்க்கம் ஸ்தாபனை ஆகின்றது. அந்த சொர்க்கத்தின் ஆட்சி அடைவதற்காக நீங்கள் வருகிறீர்கள். பாபா உங்களுக்கு யுக்தி தெரிவிக்கிறார். மேலும் முயற்சி செய்விக்கின்றார். எதிரில் சந்திக்கவும் வருகிறார்கள். மேலும் அங்கேயும் அமர்ந்து விடுகிறார்கள். நேரடியாக சந்திக்க மனம் விரும்புகிறது. அந்த மனிதர்களை நேரடியாக சந்திக்கிறார்கள். இங்கே நீங்கள் சிவபாபாவை சந்திப்பதற்காக நாங்கள் செல்கிறோம் என கூறுகிறீர்கள். அவரோ நிராகாரர் அல்லவா? ஆத்மாக்களாகி நாமும் நிராகாரர். நாமும் இங்கே நடிப்பதற்காக வருகிறோம் அல்லவா? யாருக்கு பெயர் இருக்கிறதோ அவர்கள் நிச்சயம் நடிகர்கள் ஆவார். பகவானுக்கும் பெயர் இருக்கிறது அல்லவா? நிராகாரர் சிவனை தான் பகவான் என்று அழைக்கிறோம். வேறு யாருக்கும் பகவான் என்று கூற முடியாது. பகவான் நிராகாரர் என்று பாடப்படுகிறது. அவருக்கு பூஜை நடக்கிறது. ஆத்மாக்களுக்கும் பூஜை நடக்கிறது. ருத்ர யஜ்யத்தை படைக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் மண்ணினால் சாலி கிராமத்தை உருவாக்குகிறார்கள். கல்லினால் உருவாக்குங்கள் அல்லது மண்ணினால் செய்ததை உடைப்பது எளிதாக இருக்கின்றது. உலகத்தினருக்கு இந்த விஷயங்கள் பற்றி தெரியவில்லை. ருத்ர கேள்வியில் எத்தனை ஆத்மாக்களுக்கு பூஜை செய்ய முடியும்? குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். பக்தர்கள் அனைவரும் பகவானின் குழந்தைகள் ஆவார்கள். பாபாவை நினைக்கிறார்கள். சிவபாபா பாரதத்தில்தான் வருகிறார் என பாபா புரிய வைக்கிறார். நீங்கள் சில குழந்தைகளே அவருடைய உதவியாளர்களாக இறை தொண்டர்களாக மாறுகிறீர்கள். அவர்களுடைய பூஜையை தான் பக்தர்கள் சாலி கிராமமாக உருவாக்கி செய்கிறார்கள். கேள்விகள் படைக்கிறார்கள். அதில் சிறிய கேள்விகள் கூட இருக்கிறது, பெரியது கூட இருக்கிறது. மிக பெரிய பணக்காரர்கள் பெரிய கேள்வியை படைக்கிறார்கள். லட்சம் உருவாக்குகிறார்கள். சிறிய வேள்வியாக இருந்தால் 5, 10, 1000 உருவாக்குவார்கள். எப்படியோ அப்படி வேள்விகளையும் அதில் சாலி கிராமங்களையும் உருவாக்குகிறார்கள். ஒரு சிவன் மற்றவை சாலி கிராமம் உருவாக்குகிறார்கள். பிறகு அவ்வளவு பிராமணர்கள் வேண்டும். பல பேர்
வேள்விகளை பார்த்திருப்பீர்கள். பாபா குழந்தைகளாகிய நமக்கு சேவை செய்கின்றார் என அறிகிறீர்கள். பிறகு நாம் மற்றவர்களுக்கு சேவை செய்கிறோம். ஆகவே தான் பூஜை நடக்கிறது. இப்போது நீங்கள் பூஜைக்குரியவர் ஆகிறீர்கள். பாபா தாங்கள் எப்போதும் பூஜைக்குரியவர் என ஆத்மா கூறுகிறது. எங்களையும் பூஜைக்குரியவர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். பூஜைக்குரிய ஆத்மா சரீரம் தருகிறது. அப்போது பூஜைக்குரிய தேவதைகள் ஆகின்றன. ஆத்மாதான் பூஜைக்குரியதாகவும் பூஜாரியாகவும் ஆகிறது. பாபா ஒரு முறைதான் வருகிறார். பிறகு ஒருபோதும் பாபா ஆத்மாக்களை படிக்க வைக்க மாட்டார். இது நடக்காது. ஆத்மாதான் கேட்கிறது. ஆத்மா எப்படி உடல் மூலம் கேட்கிறதோ அதுபோல பரம்பேதா பரமாத்மா சுப்ரீம் ஆத்மா கூட சரீரத்தின் ஆதாரத்தை எடுத்து இவர் மூலமாக கேட்கிறார். இவர் மூலமாக ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். அவருக்கு தனக்கென்று உடல் கிடையாது. பிரம்மா, விஷ்ணு, சங்கரருக்கு கூட தங்களுக்கு என்று சூட்சும உடல் இருக்கிறது. இங்கேயோ அனைவருக்கும் அவரவர்க்கென்று உடல் இருக்கிறது. இது சாகார உலகம் ஆகும். சிவபாபா நிராகாரர் ஆவார். அவர் ஞானக்கடல், சுகக்கடல், அன்புக்கடலாக இருக்கிறார். அவர் வந்து அனைவரையும் அழுக்கிலிருந்து தூய்மையாக மாற்றுகிறார். இதில் தூண்டுதலின் எந்த விஷயமும் கிடையாது. நான் ஒருவேளை தூண்டுதலினால் தூய்மையாக மாற்ற வேண்டும் என்றால் பிறகு இங்கே வந்து ரதத்தை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? சிவனுடைய கோவிலில் முன்னால் காளை மாட்டை வைக்கிறார்கள். மனிதர்களின் புத்தி முற்றிலும் கல்புத்தியாக இருக்கின்றன. காரணத்தால் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. காளை மாட்டை சிவனுக்கு முன்னால் ஏன் வைக்கிறார்கள்? கோசாலை என்ற பெயரை கேட்டதும் காளை மாட்டை வைத்துவிட்டனர். இப்போது காளை மாட்டின் மீது யார் சவாரி செய்தது? கிருஷ்ணரின் ஆத்மா சத்தியுகத்தில் இருக்கிறது. விலங்கில் வந்து அமர்வதற்கு அவருக்கு என்ன அவசியம் இருக்கிறது? எதையும் புரிந்து கொள்ளவில்லை. ஒரு திரௌபதி கிடையாது. நிறைய பேர் அழைக்கிறார்கள். அவர்கள் ஒரு நாடகத்தை உருவாக்கி விட்டனர். ஸ்ரீகிருஷ்ணர் புடவைகளை கொடுத்து கொண்டே போகிறார். பொருள் எதுவும் புரியவில்லை. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் 21 பிறவிக்கு துன்பப்படக்கூடாது என புரிந்து கொள்கிறீர்கள். எவ்விடத்தின் விஷயத்தை எங்கே கொண்டு சென்று விட்டனர். பக்தி மார்க்கத்தில் பல கதைகள் இருக்கின்றது. இந்த கதைகள் அனைத்தும் அனாதியாகும் என்று கூறுகிறார்கள். மறுபிறவி எடுத்து கேட்டு கொண்டே வந்துள்ளனர். அனாதி என்றாலும் எப்போதிலிருந்து ஆரம்பம் ஆகியது என்பது தெரியவில்லை. ராவண ராஜ்யம் எப்போதிலிருந்து ஆரம்பமாகியது என்பது தெரியவில்லை. அதை பற்றி எந்த வர்ணனையும் இல்லை. நீங்கள் எவ்வளவு சேவை செய்கிறீர்கள். அந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் போன்றவைகள் இருக்கின்றது. சத்தியுகத்திலும் இருக்கின்றது. இப்போதும் இருக்கின்றது. அதை மாற்ற முடியாது. நீங்கள் அனைவரும் நிமித்தமாக இருக்கிறீர்கள். பாரதத்தினரை நான் மீண்டும் இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு அழைத்து செல்ல முடியும். பக்தி மார்க்கத்திற்கு காரிருள் என்று கூறப்படுகிறது. உங்களுக்கு மகிமைகள் இருக்கிறது. நீங்கள் பூலோக நட்சத்திரங்கள். நட்சத்திரம் இருக்கிறது என்றால் சந்திரன், சூரியன் கூட இருக்க வேண்டும். இது உங்களுடைய ஆன்மீக தீர்த்தமாகும். நீங்கள் பிறகு மரண உலகத்திற்கே வருவதில்லை. அது போன்று யாத்திரைக்கும் செல்கிறீர்கள். இப்போது மரண உலகம் ஆகும். பிறகு இங்கேதான் அமர உலகம் உருவாகும். துவாபர யுகத்திலிருந்து மரண லோகம் ஆரம்பம் ஆகியது. இப்போது நீங்கள் உண்மையிலும் உண்மையான அமரக்கதையை அமரலோகத்திற்கு செல்வதற்காக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆத்மாக்களாகிய நம்முடைய யாத்திரை தனிப்பட்டது என நீங்கள் அறிகிறீர்கள். நீங்கள் இங்கே அமர்ந்து யாத்திரைக்கு போவதற்கு முயற்சி செய்கிறீர்கள். நினைவினால்தான் உங்களுடைய விகர்மங்கள் அழியும். அந்த யாத்திரைக்கு செல்கிறார்கள். விகர்மம் எங்கே அழிகின்றது? குடிக்கும் பழக்கம் மனிதர்களுக்கு எவ்வளவு இருக்கிறது என்றால் மறைத்து கூட
நிச்சயம் எடுத்து செல்கிறார்கள். இன்றோ யாத்திரையில் மிகவும் அழுக்கானவர்கள் கூட இருக்கிறார்கள். அனைவருமே அழுக்கானவர்கள் அல்லவா? பிராமணர்கள் எப்படி அழுக்காக இருக்கிறார்களோ அப்படியே யாத்திரை செய்பவர்களும் அழுக்காக இருக்கிறார்கள். வழிகாட்டிகள் யாத்திரை செய்கிறார்கள், அவர்களே தூய்மையாக இல்லை. நீங்கள் தூய்மையாக இருக்கிறீர்கள். நீங்கள் உண்மையான பிராமணன். உங்களுடைய ஆத்மா தூய்மையாக இருக்கிறது. நினைவு யாத்திரையினால் தான் நீங்கள் தூய்மையாகிறீர்கள். சதோ பிரதானம் ஆக வேண்டும். பாபா அடிக்கடி இனிமையான குழந்தைகளே என எழுதுகிறார். இந்த சிவபாபா ஆத்மாக்களுக்கு எழுதினார். என்னை நினைத்தால் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாகி சதோ பிரதானமான உலகிற்கு அதிபதியாக விடலாம். அவ்வளவுதான். ஒரே ஒரு டைரக்ஷன் தான் முக்கியமாக இருக்கிறது. எவ்வளவு எளிதாக இருக்கிறது. நினைவினால் தான் பாவங்கள் அழியும். நினைக்கவில்லை என்றால் பாவங்கள் அழியாது. பிறகு தண்டனை அடைவீர்கள். நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், வருமானத்தை சம்பாதிக்கலாம் என பாபா கூறுகின்றார். உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் சாப்பிட்டாலும் பாபாவை மட்டும் நினையுங்கள். உங்களுடையது வருமானமாகும். குழந்தைகளுக்கு இன்னும் எளிதாகும். இதில் எந்த ஒரு கவனத்தின் விஷயமும் கிடையாது. ஸ்ரீநாத் கோவிலில் ஸ்ரீநாத்தின் நினைவில் அமர்கிறார்கள். பிரசாதம் படைக்கிறார்கள். இருப்பினும் கற்சிலை அல்லவா? பிரசாதம் கூட யாருக்கு படைக்க வேண்டும்? ஒரு சிவபாபாதான் அதிகாரி ஆவார். அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் பதீத பாவனர் அவரே. நான் எதையும் ஏற்றுக்கொள்வதில்லை என பாபா கூறுகின்றார். நீங்கள் என் மீது தண்ணீர் கலந்த பாலை ஊற்றுகிறீர்கள். இந்த பிரசாதத்தை படைக்கிறீர்கள். ஏன்? நான் நிராகாரன், எதையும் அனுபவிக்காதவன் என்ன பூஜை செய்கிறீர்கள். என் முன்னால் பிரசாதம் வைத்தீர்கள். ஆனால் பக்தர்கள் பிரசாதம் வைக்கின்றனர். அவர்களை பங்கிட்டு உண்கின்றனர். சிவபாபாவிற்கு நிச்சயம் பிரசாதம் படைக்க வேண்டும் என நீங்கள் அறிகிறீர்கள். பிறகு பங்கிட்டு நீங்கள் உண்ணுகிறீர்கள். இதுவே ஒருவருக்கு மரியாதை அளிப்பதாகும். நாம் சிவபாபாவிற்கு பிரசாதம் படைக்கிறோம். சிவபாபாவின் பொக்கிஷம் அல்லவா? யாருடைய பொக்கிஷமோ அவருக்கு நிச்சயம் பிரசாதம் வைக்க வேண்டும். நீங்கள் பிரசாதம் படைக்கிறீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் தான் உண்ணுகிறீர்கள். இந்த பிரம்மா உண்ணுகிறார், நான் உண்பதில்லை. மற்றபடி வாசனை வருகிறது அல்லவா? மிகவும் நன்றாக பிரசாதம் செய்யப்பட்டிருக்கிறது. சொல்வதற்கு கூட உடல் வேண்டும் அல்லவா? இந்த பிரம்மா சாப்பிட முடியும். இந்த உடல் இவருடையது அல்லவா? நான் இவருக்குள் மட்டும் பிரவேசம் ஆகிறேன். வாயை பயன்படுத்துகிறேன். குழந்தைகளாகிய உங்களை அழுக்கிலிருந்து தூய்மையாக்குவதற்காக பசு வாய் என கூறுகிறார்கள் அல்லவா? உண்மையில் பசுவும் இருக்கிறது. இதிலிருந்துதான் குழந்தைகளாகிய உங்களை தத்தெடுக்கிறார் என நீங்கள் அறிகிறீர்கள். இங்கே தாய் தந்தை இருவரும் இருக்கிறார்கள். ஆனால் தாய்மார்களை யார் பார்த்து கொள்வார்கள்? ஆகையால் சரஸ்வதியை நிமித்தமாக நாடகத்தின்படி வைத்தனர். மாதா குருவின் மகிமைகள் கூட வேண்டும் அல்லவா? குரு முதல் நம்பரில் பிரசித்தமானவர். குரு பிரம்மா என்பது சரியாகும். எப்படி தந்தையோ அப்படியே குழந்தைகள். பிராமணர்களாகிய நீங்களும் உண்மையான குரு ஆகிறீர்கள். அனைவருக்கும் சொர்க்கத்தின் உண்மையான வழியை காட்டுகிறீர்கள். ஆத்மாதான் வாய் மூலமாக மன்மனா பவ மத்யாசி பவ என்ற வழியை காட்டுகிறது. தாய் தந்தை குழந்தைகள் அனைவரையும் அதே வழியை தெரிவிக்கிறார்கள். இங்கே நீங்கள் நேரடியாக அமர்ந்திருக்கிறீர்கள். நினைவு இருக்கிறது. பிறகு வீட்டிற்கு சென்றதும் மறந்து போய்விடுகிறது. இங்கே ஆனந்தம் வருகிறது. பாபாவிடம் வந்திருக்கிறோம். சுயதரிசன சக்கரதாரி ஆகி முக்தி தாமம் பாபாவை மற்றும் ஆஸ்தையை நினைவுங்கள் என பாபா கூறுகின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். தங்களுக்குள் ஒருவர் மற்றொருவருக்கு மற்றும் தந்தைக்கு
உண்மையான மதிப்பளிக்க வேண்டும். பாபா எதையும் அனுபவிக்காதவர் ஆவார். ஆனால் யாருடைய பண்டாரிலிருந்து பாலனை நடக்கிறதோ அவருக்கு முதலில் நிச்சயம் படைக்க வேண்டும். போதைக்குரியவராக ஆவதற்கு இறை தொண்டர் ஆக வேண்டும். பாபாவுடன் சேவையில் உதவியாளராக வேண்டும். எப்போது ஆத்மா உடல் இரண்டும் தூய்மையாகிறதோ அப்போது பூஜை நடக்கும். வரதானம் தனக்காக மற்றும் அனைத்து ஆத்மாக்களுக்காக சட்டப்படி நடக்கக்கூடிய சட்டத்தை உருவாக்குபவரில் இருந்து புத்துலகை படைப்பவர் ஆகுக. யார் தனக்கு தான் சட்டப்படி நடப்பவர் ஆகிறாரோ அவர் தாம் மற்றவர்களுக்காகவும் சட்டப்படி நடப்பவர் ஆக முடியும். யார் சுயம் சட்டத்தை மீறி நடக்கிறாரோ அவர் மற்றவர்களை சட்டப்படி நடக்குமாறு செய்ய இயலாது. எனவே தன்னை தான் பாருங்கள். காலை முதல் இரவு வரை மனதின் சங்கல்பத்தில், பேச்சில், கர்மத்தில், தொடர்பில் அல்லது ஒருவர் மற்றவருக்கு சகயோகம் கொடுப்பதில் அல்லது சேவையில் எங்கேயும் சட்ட மீறல் இல்லாமல் இருக்கிறதா? யார் சட்டத்தை உருவாக்குபவரோ அவர் சட்டத்தை மீறுபவராக ஆக முடியாது. யார் இச்சமயம் சட்டத்தை உருவாக்குபவராக ஆகிறாரோ அவரே அமைதியை உருவாக்குபவராக, புது உலகை உருவாக்குபவராக ஆவார். ஸ்லோகன்: கர்மம் செய்து கொண்டே கர்மத்தின் நல்ல அல்லது கெட்ட பிரபாவத்தில் வராமல் இருப்பதே கர்மாத்தீத் ஆவதாகும். அவ்யக்த இஷாரா: ஜுவாலா சொரூப ஸ்திதியில் இருந்து கொண்டு சக்திசாலி நினைவின் அனுபவம் செய்யுங்கள். ஜுவாலா சொரூப நினைவுக்காக மனம், புத்தி இரண்டுக்கும் ஒன்று சக்திசாலி பிரேக் தேவை. இரண்டாவது, வளைப்பதற்கான மோல்டு அல்லது மாற்றி அமைப்பதற்கான சக்தியும் தேவை. இதனால் புத்தியின் சக்தி அல்லது எந்த ஓர் ஆற்றலும் வீணாகாமல் சேமிப்பாகிக் கொண்டே போகும். எவ்வளவு சேமிப்பாகிறதோ அவ்வளவு கண்டறியக்கூடிய, நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி அதிகமாகும். இதற்காக இப்போது சங்கல்பங்களை நிரந்தரமாக நிறுத்திக் கொண்டே செல்லுங்கள். அதாவது ஒருங்கிணைந்து தயார் நிலையில் இருப்பதற்கான சக்தியை தாரணை செய்யுங்கள். ஓம் சாந்தி.